ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இருக்கிறதுலே பெரிய வேலை பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற வேலை தாங்க. அதுவும் ஏதாவது பொங்கி வந்துருச்சு அப்படின்னா, அப்படியே நல்லா டார்க்காக பிடிச்சிட்டு அது போகவே போகாது. இப்போ நான் காமிச்சிருக்க பாருங்கள், கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டம், இந்த டிப் ட்ரேவை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றா இரும்பு நாரை வச்சு நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஹாப்பி பிளானட் ப்ராடக்ட் வச்சு யூஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு சொல்லிட்டு. இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினது தாங்க. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அந்த ஹாப்பி பிளானட்டோட வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. நீங்களே பாருங்கள், ஹாப்பி பிளானட்டோட கிச்சன் கிளீனர் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கோகனட் ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தேய்ச்சாலே போதுங்க, அழுக்கு சூப்பராக போய் அந்த சில்வர் இது பாருங்கள் எவ்வளோ கரை படிஞ்சிருந்தது, இப்போ பளிச்சுன்னு அப்படியே புதுசாக இருக்குங்க அந்த டிப் ட்ரே வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே இருக்க கரை போகுதா இல்லையான்னு பார்க்கலாமாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து பொங்கி வழிஞ்சு அப்படியே கரை பிடிச்சிருச்சுங்க நல்லா டார்க்காக. ஸோ நம்ம ஹாப்பி பிளானரோட கிச்சன் கிளீனர் வச்சு ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சோம் அப்படின்னா சூப்பராக போயிடுதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இரும்பு நார் யூஸ் பண்ணி அந்த அடுப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கோடு கூட இருக்கும். ஸோ அந்த கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கோடுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா வெட் கிளாத்தை வச்சு தான் நம்ம துடைக்கணும். ஸோ சூப்பராக போயிடுது. அது மட்டும் இல்லை, இந்த சில்வர் அந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுற்றியும் அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஜ்ஜிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கரைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம வந்து ஒரு ஷார்ப் எஜ்ஜுள்ள ப்ராடக்ட் வச்சு நம்ம சுரண்டணும். ஆனால் இந்த கிச்சன் கிளீனர் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்க அழுக்கு கூட சூப்பராக பளிச்சுன்னு வந்துடுதுங்க. நீங்களே விசிபிளாக பார்க்க முடியுங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஒரு விஷ் லிஸ்ட்டில் போட்டு ஆட் டு கார்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் தாங்க ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஹாப்பி பிளானட்டோட கிச்சன் கிளீனர். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட் ஹாப்பி பிளானட்டில் வாங்கினேன். அது என்ன ப்ராடக்ட்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி போய் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அதையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.